ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்னைக்கு வந்து வெண்பொங்கல் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். இஞ்சி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் இருக்கும். அடுத்தது பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, இது ஒரு 5 மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருகாப்பந்தலை எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக. சீரகம் வந்துங்க இந்த ஸ்பூனில் நிறைய 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது மிளகு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 10-15 பீஸுக்கு மேலே எடுத்து வச்சுருக்கேன். நெய் வந்து ஒரு 1/2 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன், சின்ன டம்ளரில். அது ஒரு 50 கிராமுக்கு மேலே இருக்கலாம். நான் பாட்டிலேருந்து அப்படியே ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்தது அரிசி வந்து பெரிய டம்ளரில் 1.5 டம்ளரு. அதில் பாதி வந்து பாசிப்பருப்பு. இதுக்கு தேவையான பொருள். இது கூட வந்து உப்பு சேர்த்திக்கணும். இதுக்கு தேவையான பொருளுங்க. ஸ்டவ் ஆன் பண்ண போகிறேங்க. ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி போட்டுக்கலாம். அடுத்தது வந்துங்க பச்சை மிளகாய். மூணாவது வந்து மிளகு. அடுத்தது சீரகங்க. இது கருகாப்பந்தலை. பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போடலாங்க. அடுத்தது வந்து தண்ணி சேர்த்துறங்க. இதெல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. தண்ணி காஞ்சிடுச்சுங்க. அரிசி பருப்பு 2 சேர்ந்து வந்து 2 டம்ளருங்க. 2 டம்ளருக்கு வந்து நான் 6 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். 2க்கு 4 தண்ணி ஊற்றணும். நான் 2 டம்ளர் வந்து எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கேன். இப்போ அரிசி பருப்பு நல்லா தண்ணியில் நல்லா கழிஞ்சி வச்சுருக்கேன், அதை போடுறேங்க. அரிசி போட்டுங்க. தண்ணி இப்போ வந்து சூடாயிடுச்சு. இது கூட வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், கல் உப்புங்க. பெரிய டம்ளரில் வந்துங்க பருப்பு அரிசி 2 சேர்ந்து 2 டம்ளர் போட்டிருக்கிறேன். 2 டம்ளருக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். இது சவுண்டு வந்து ஒரு 7 சவுண்டு 8 சவுண்டு விடலாம். நல்லா குழஞ்சி போகிற அளவுக்கு விட்டுக்கலாம். இது இறக்கி வச்சு கடைசியில் தாளிச்சுக்கலாம். இப்போ நான் சால்ட்டு போட்டாச்சுங்க. கேஸ் கட்டு போட்டு மூடி வைக்க போகிறேன். இறக்கிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. இனி வந்து நான் நெய் திராட்சை முந்திரி போட்டு தாளிக்க போகிறேன். இறக்கி வைக்கிறேங்க. தாளிச்சிட்றேங்க நெய் ஊற்றி. நெய் ஊற்றுறேங்க. முந்திரி போட்டு தாளிக்க போகிறேங்க. முந்திரி போட்டு தாளிச்சிட்டேன் நெய்யில். நீ அதை வந்து சாப்பாட்டில் கொட்ட போகிறேன். இது கூட வந்து தாளிக்கும் போது இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. தாளிச்சு வச்சு இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நெய் போட்டதுனால இன்னொருக்க கிளறி மூடி வச்சு நீங்கள் பரிமாறிக்கலாம். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.